முனைஞ்சு முனைஞ்சு பாக்கி இந்த கர்மம் பிடிச்ச பாய் முனைய வர மாட்டேங்குது. ஏலா இழுச்ச வச்சு அதான் உனக்கு அது முனைய வர மாட்டேங்குதுல, அப்ப தூக்கி போட்டுட்டு சும்மா இருளா. வேற கலச்சி கலச்சி போட்டுறாத லட்சுமி அக்கா வந்து ஆடுன்னு ஆடிவிடும். நானும் கத்துக்கிட்டேன்னா ஒரு 4 பாய் முனையலாமனு பார்த்தேன் சும்மா இருக்க நேரத்துக்கு. ஏன் நீ சோத்துக்கு வக்கத்து போயா கிடக்கா? அதான் உன் புருஷன் நல்லா சம்பாதிச்சு போடியாம்ல, அப்புறம் என்ன? என்னதான் இருந்தாலும் ஒரு கைத்தொழில் நமக்கும் வேணும்ல. இப்படியே ஊர்ஜ வரைக்கிட்டு சுத்திக்கிட்டு தெரிய முடியுமா? இந்த குழந்தை குட்டின்னு ஆகி போச்சு, அதெல்லாம் வளர்க்கண்டாமா? அடாடாடாடாடே அப்படியே புல்ல அரிக்குது போ. பாரு சரசக்காலம் பீடி எவ்வளவு அழகா சுத்தியாவன்னு. ஆமா ஆமா 4 முடி எப்படியும் பீடி சுத்தியே பிள்ளைக்கு 100 பவுன் நகை சேர்த்துப்படும். நீங்களும் வேற சும்மா இருங்களா, வயிற்றுல கலப்பாதீங்க. நானே இலை வாங்கினா தூள் பத்த பண்ணுறது, தூள் வாங்கினா இலை பத்த பண்ணுறதுன்னு ஒவ்வொருத்திக்கிட்டையா வாங்கிக்கிட்டு திரியே கடன் வாங்கிக்கிட்டு நூலு இலைன்னு. நீங்களே சும்மா இருந்து மினிக்கிட்டு இருக்காதீங்க சொல்லிட்டேன். இவ்வளோ நேரம் உட்கார்ந்து எவ்வளவு பீடி சுத்தி இருக்கிய? நான் அவகிட்ட 23 பீடியா வாங்கி வாங்கி கட்டுக்கிட்டா கட்டி நாங்க வச்சுக்கிட்டே இருக்கீங்களா? நாங்களும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். பெரிய பொண்ணு அழகா எடுத்து அடிக்கி தாரா, நீங்க கட்டி நல்லா கட்டுக்கட்டா அடுக்கி வச்சுட்டு இதுல இருந்து 100 தூள் 200 தூள் சுத்தினாலே உங்களுக்கு வந்துருமே 500 600 ரூபா. வயிறு எரியாதெல்லாம் சில்லாட்ட. நானே 4 நாள் வேலை செஞ்சா நாளானது முடிய மட்டுக்கு உடம்புக்கு அந்த ஆளை படுத்துக்கிடியே. நானே இப்பதான் சுத்தியே நினைச்சேன், இவ கண்ணு வைக்கால. பெரிய பொண்ணு அந்த என்னென்ன பீடிய கொண்டா கட்டி வச்சுக்கேன். ஏக்கா இருங்க, ஒழுங்கா அடுக்கல. கொண்ட நானே அடிக்கிக்கிட்டீங்க. நாங்க ஒருத்தர் ஒரே கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு ஒரு 4 பீடியை சுத்துனேன்னா வேற நாளானத்து நான் அந்த ஆளை கை முடங்கி அந்த ஆளை கிடப்பேன். வழங்க தான் செய்யும். எனவே இவ முன்னாடி பீடி தட்டெல்லாம் சுத்திக்கிட்டு எடுத்துக்கிட்டு வரக்கூடாது. 4 முடி ரொம்ப நீட்டாதீங்க. உண்மையே தான் சொன்னேன். உண்மைனா ஆணும் சரின்னு ஒத்துக்கிட வேண்டியது தானே. சாந்தி மீனாலாம் எனக்கு இவ்வளவு சுத்துனா பீடினா இவ்வளவு துளி சுத்துனா எனக்கு இவ்வளவு கிடைக்குதுன்னு எல்லாம் சொல்லி ஆளுவேன். இதை வாங்கினேன் அதை வாங்கினேன்னு நீங்க ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறிய. எங்களுக்கு தெரியாம பிள்ளைக்கு நகை எடுத்துக்கிட்டு இருப்பியா தானே? ஏலா வேற பிள்ளைகள் 2 பேருக்கு காலேஜ் ஃபீஸ் உங்க அப்பனா கட்டுவான். அதுக்கெல்லாம் எவன் கொடுப்பான் காசு? அதுக்கே நான் சீட்டு எடுத்து வச்சு சீட்டுக்கு தான் காசு கொடுத்துட்டு திரியே. ஏலா உமா சும்மா இருக்க முடியா நீ? இனிமே வீட்லயே இருந்து பீடியை சுத்த வேண்டியதுதான். ஐயா நடுமுடி ரொம்ப மினுக்காதீங்க. கோவம் பொத்துக்கிட்டு வருத தூர போலா இருந்துச்சு. அசிங்கப்பட்டாள் உமா. எல்லாம் இழுச்சாச்சு. இந்த மவன் முழிச்சிட்டான் பாரு. ஐயா அதுக்குள்ள முழிச்சிட்டானா? கொண்டாங்க கவனே. பிள்ளை தூங்கி முழிச்சிருக்காம்ல, வயிற்றுக்கு ஏதாவது கொடு. சரிக்கா. ஏன் ஐயா ராசா வாங்க, நல்லா அழாம சிரிச்சுக்கிட்டே இருக்கானே. ஆமா அவன் எந்திக்கும் போதே அழல. என்ன சத்தம் கேட்கணுதான் லைட்டா வந்து எட்டி பார்க்கேன், அவர் முழிச்சு கிடக்காரு. சரி அதான் சரி பிள்ளைக்கு பசிக்குமே நேரம் ஆகி போச்சுன்னு தான் தூக்கிட்டு வந்தேன். வயிற்றுக்கு ஏதாவது கொடுப்பியேன்னு. வயிற்றுக்கு வீட்டுக்கு போய் தான் கொடுக்கணும். சரி அப்ப நான் வீட்டுக்கு போயிட்டு வரட்டுமாக்கா? ஆமா நானும் தான் சாப்பாடெல்லாம் செஞ்சாச்சு. இனிமே சாப்பாடை எடுத்துக்கிட்டு அவருக்கு சாப்பாடை கொண்டு போக வேண்டியதுதான் தோட்டத்துக்கு. நீங்கள் வேணா உட்கார்ந்து பேசிட்டு இருங்க. இழுச்சாச்சு நீ வீட்டுக்கு வேணா போயிட்டு சாப்பாடு கொடுத்துட்டு இல்ல வா, இல்லைன்னா வீட்டுக்குள்ள வந்து பிள்ளைக்கு தாய்ப்பால் கொடுக்கணும்னா தாய்ப்பால் கொடுத்துட்டு உட்கார்ந்து பேசிட்டு. நான் படலையெல்லாம் திறந்து போட்டுட்டு தான் போறேன். கதவு மட்டும் தான் வேணா பூட்டுவேன். நீ உள்ள வந்து வேணா குடு, நனல் இருக்குல்ல முத்தத்துல உட்கார்ந்து வேணா குடு. ஐயா இல்லக்கா நான் வீட்டுக்கு போய் அவனுக்கு கொஞ்சம் சாப்பாடு ஏதாவது கொடுக்க பார்க்க வயிற்றுக்கு. ஏக்கா நாங்க உங்க கூட தான் தோட்டத்துக்கு வருவோம். எனக்கு தோட்டத்துக்கு வரியலா? ஆமா அவ்வளோ அப்பத்துல இருந்து அதான் கரைஞ்சிட்டு இருந்தாலுவே. நானும் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு பொறுமையா வாரேங்க. நீங்க தோட்டத்துக்கு போனீங்கல்ல, நானும் வீட்டுக்கு போறேன். அப்ப சரசம் கிளம்பதான் சரியா? ஆமாக்கா சாயங்காலமா பாப்போம். சரி அப்ப நான் அந்த ஓலையெல்லாம் உள்ள வரைக்கும் போட்டு போறேன். வேற மாடு கிட்ட தின்னுபிடும். ஆமா ஓலையை உள்ள எடுத்து போடுங்க. அது நல்லா வெயில்ல காஞ்சி போச்சு. இனிமே மறுபடியும் நீங்க தண்ணி தெளிச்சுதான் முனைய முடியும். ஆமா இன்னைக்கு அது என்னமோ தெரியல, காலையில இருந்து ஓலை ஒன்னும் தின்னுபட மாட்டேங்குது. தோட்டத்துக்கு வேணா பைக்ல போயிருவோமா? பைக்லயா? ஆமா எங்க வீட்டுக்காரு கார்ல தான் போயிருக்காரு ஆபீஸ்க்கு இன்னைக்கு. அதனால பைக் வீட்டுல தான் எனக்கு. நான் பைக்கு சூப்பரா ஓட்டுவேன். எடுத்துட்டு வரேன். கார்ல போவோமா 3 பேரும்? இல்ல நீங்கள் என்னத்துக்கு இப்ப தோட்டத்துக்கு? உங்களோட தோட்டத்துல கொண்டு வள காட்டியதுக்கா? நான் எங்க வீட்டுக்காரருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு உடனே திரும்பிடுவேன். அங்க இருந்துலாம் வேலை செய்யறதுக்குள்ள எனக்கு நேரம் இல்ல. வேற பிள்ளைகள் வந்து வேற சாயங்காலம் தேடுவாளுவே. ஏக்க வாங்கக்கோ, தோட்டத்துல எங்களுக்கும் சின்ன வேலை இருக்கு. உங்களுக்கு என்னெல்லாம் வேலை என் தோட்டத்துல? வேற என்னது உங்க தோட்டத்துல இன்னைக்கு அவ்வளவு கலங்கு பிடுங்க ஆட்டையை போடலான்னு வாராளுவே. கலங்கு பிடுங்க வராளுவலா? அது விளையதுக்கு இன்னும் ஒரு 10 நாள் ஆகுமே. அதெல்லாம் வளைஞ்சிருக்கோம், நாங்க பாத்துக்கிடியோம். வாங்க போவோம். சீக்கிரம் சாப்பாடு எடுத்து வச்சுட்டீங்களா இல்லையா? இல்ல நான் எடுத்து வைக்கட்டுமா? நீ ஒன்னும் எடுத்து வைக்கண்டா. என் புருஷனுக்கு எனக்கு சோறு எடுத்து வைக்க தெரியும். அப்ப போங்க தண்டபடி எனக்கு சீக்கிரம் சாப்பாடு எடுத்து வைக்கணும்னா எடுத்து வைங்க. கொண்டுகிட்டு போவோம். பெரிய பொண்ணு பைக் எடுத்துக்கிட்டு வருவா. ஆமா லட்சு நீங்க இந்த வெயிலுக்குள்ள நடந்து தானே போனோம். நாங்க கொண்டு போய் விடுறோம். எக்க நீங்க கூட்டிட்டு போலனாலும் அவ்வளோ வந்துருவாளுவே. சரின்னு சொல்லி வண்டியிலையாவது கூட்டு போவாளுவே. போங்க சரில. அப்ப சீக்கிரம் வண்டி எடுத்துக்கிட்டு வா. நானும் சோற கோரியேன். போயிட்டு வருவோம். இதான் லட்சுமி அக்காக்கு அழகுங்கிறது. சரி போங்க எடுத்து வைங்க. சரி இழுச்சவாச்சி பிள்ளைய பாத்துக்க. சரிக்கா. சரி நான் பைக் எடுத்துட்டு வந்துடுறேன். ஆமா இழுச்சவாச்சி
லட்சுமி, உன் மௌனுக்கு என்னைக்கு முடி எடுக்க போறா? முடி நல்லா வளர்ந்து கிடக்கு. ஆமா, நம்மள விட இவனுக்கு அதிகமா கிடக்க. எவளே ரிச்சஸ் தானே உன் பேரு? ஆமாக்கா, முடி எடுக்கணும். நான் ஒரு 7வது மாசமே எடுத்துருவோன்னே எங்க வீட்டுக்காரரு அப்படிலாம் எடுக்கப்படாது, 9வது மாசம் எடுப்பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்ப எத்தனை மாசம்? 5 மாசம் தானே? 7 மாசத்துக்குலாம் அப்ப காதை தாண்டி முடி வளர்ந்துரும் போல இருக்க உன் மௌனுக்கு. ஆமாக்கா, சிக்கு விழுந்து சடை பிடிச்சிரும் போல இருக்கு, அதான் பயமா இருக்கு. நல்ல எண்ணெயை வச்சு தடமா எடுத்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு ஷாம்பு போட்டு விட்டு அது ஆளுக்கு பரட்டகணங்க அடக்க முடி போய் எண்ணெயை தேய்க்கணும். குளிர் நேரமா இருக்கு, கொஞ்சம் எண்ணெயை காய்ச்சி தேய்ச்சி விடு. சரிக்கா. 9வது மாசத்துக்குலாம் சடை பின்னி போட்டுடலாம் போல இருக்க, பூ வச்சு விட்டு. ஆமா, 9வது மாசத்துக்குலாம் நல்லா வளர்ந்துருண்டே இப்போ உனக்கு முடி. ஆமாக்கா, வேற எங்க வீட்டுக்கார அப்படி சொல்லிட்டாரு, வேற என்ன பண்றது? அப்புறம் பிறந்த நாளைக்கு வேற பையன் முட்டையா இருக்கும், தலை முன்னாடியே எடுப்போன்னு சொன்னேன். அதுக்கு அதெல்லாம் வளர்ந்துரும் உன் மௌனுக்கு விறுவிறுன்னு. பிறந்த நாளைக்குலாம் உன் மௌனுக்கு மண்டையில முடி இருக்கும், நீ ஒன்றும் வருத்தப்படாதேன்ட்டாரு. சின்ன பிள்ளைக்கு மண்டையில சீக்கிரமா கத்தி வச்சேன்னா வேற அவன் அசைச்சு விட்டானா வெட்டுக்கிட்டு பற்றப்படாதுன்னு அதுக்கு பயப்படியாரு. அப்புறம் அப்படி சொன்ன உடனே நமக்கும் பயம் வந்து போச்சு. அப்ப வேண்டாம், சரி பொறுமையாவே எடுத்துக்கிடலான்ட்டு நானும். சரி, என்னமோ பார்த்து பண்ணுங்க. எங்க திருச்செந்தூர் முருகன் கோயில் தானே? ஆமாக்கா, மட்டும் அங்கதான். ஆமா, அதுக்கப்புறம் விருப்பப்பட்ட இடத்துல எடுத்துக்க வேண்டியதுதான். மட்டும் எங்க போட்டுரு. சரிக்கா, அப்ப நான் வாரேன். போயிட்டு வலிச்ச வச்சு. சரி உமா, நீங்கள் தோட்டத்துக்கு போயிட்டு வாங்க, நான் அப்புறம் வாரேன். எனக்கும் பசிக்க ஆரம்பிச்சிட்டு வீட்டுல போய் சாப்பிட வேண்டியதுதான். நீங்கள் சாப்பிடலையா? எனக்கு பசிக்கல. சரி போயிட்டு வாங்க. சரி, உங்களுக்கு தோட்டத்துக்கு போனா ஏதாவது கிடைக்கும், போயிட்டு வாங்க. சரி, எல்லாம் கிளம்பிருச்சுவ. சரி, நம்ம இந்த ஓலையை கொண்டு லட்சுமி அக்கா வீட்டு முத்தத்துல போட்டு வந்துருவோம். ஓலை கடந்து காயுது. இந்த மோட்டர் இங்க வச்சு சரி பண்ண முடியாதுனே, கடைக்கு கொண்டு போய் சர்வீஸ் பண்ணி பார்த்தாதான் தெரியும். என்ன, என் மோட்டர் நல்ல மோட்டரா இருந்தே, இதை பார்க்க என் மோட்டர் மாதிரியே தெரியல. என்னலே சொல்ற தண்டபாணி? அப்ப எவனும் மோட்டர் கலத்தி மாத்தி வச்சுட்டு போயிட்டாங்கியோ? அப்படிதானே தெரிஞ்சு பார்க்க என் மோட்டர் நல்ல மோட்டரா இருந்ததுன்னே. என்ன, இது பழைய மோட்டர் தானே, புது மோட்டர்லாம் கிடையாது. நீங்க ரீசெண்டா எதுவும் புதுசா மாட்டினீங்களா என்ன? இல்ல தெரியல, ஆனா பார்க்க புதுசா தான் தெரிஞ்சு. ஆனா நான் இப்போ வந்து பார்க்கும்போது என்னமோ ரொம்ப பழைய மோட்டர் மாதிரி தெரியுது. எவனும் கலத்தி மாட்டிவிட்டானா என்னன்னு தெரியல பழைய மோட்டரை. ஆனா அப்படியும் பண்ணுவானுவ நம்ம ஊர்காரர் பண்ணுவ. ஒருவேளை தோட்டத்துக்கு ஆளே வரலன்னா அந்த மாதிரி கலத்தி மாட்டி விட்டானுங்களோ? அப்படிலாம் இருக்காதுன்னே, நான் சர்வீஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன். ஆமா, எதுக்கு நீ பார்த்துட்டு சொல்லு. என்ன நல்ல இல்லைன்னு வை, இந்த மோட்டர் சரி வராதுன்னா உங்ககிட்ட ஏதாவது பழைய மோட்டர் நல்ல மோட்டர் எதுவும் கிடந்துச்சுன்னா அதை எடுத்துங்க, மாத்தியாவது கொண்டு வந்து கொடுத்துரு. இல்ல, இதுவே நல்ல மோட்டர் தான் இருக்கு, நான் பார்த்து சர்வீஸ் பண்ணி கொண்டாரேன். ஆனா 2 நாள் ஆகும். என்னது 2 நாள் ஆகுமா? ஆமண்ணே, மாச கணக்கால மோட்டர் வாங்கி என் கடையில அந்த ஆள கிடக்கு. சரி, எனக்கு தெரிஞ்சவரு சொந்தக்காரர் வேற இவரு சொல்றாருன்னு தான் நான் சரின்னு 2 நாள்ல தாரேன்னே. ஐயா, தோட்டம் தண்ணியே வைக்காம அந்த ஆள கிடக்கு. நீ எவ்வளவு சீக்கிரம் மோட்டர் சரி பண்ணி தாரியா அந்த அளவுக்கு தோட்டத்துக்கு நல்லது. அதனாலதான் கேட்காம. ஒரே நாளாலாம் சரி பண்ண முடியாது, நான் பார்த்து சொல்றேன். மேக்சிமம் மினிமம் 2 நாள், மேக்சிமம் எத்தனை நாள் ஆகுதோ சீக்கிரம் சரி பண்ணி தர பாக்கேன். இப்ப சரின்னு சொல்லு, நான் அவங்கிட்ட பேசி 2 நாள்ல எப்படி முடிச்சு தர சொல்றேன். சரிண்ணே. இப்ப எவ்வளவு ஆகும் செலவு இருக்கு? அதெல்லாம் மோட்டர்ல கை வச்ச அப்புறம் தானே தெரியும். நான் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு அப்புறம் சொல்றேன். சரிப்பா, வண்டி எடுத்துட்டு வந்திருக்கியா? வண்டி வெளியே தான் இருக்கு, அதில் வச்சு கட்டி எடுத்துட்டு போயிருவேன். இப்ப தண்டை பண்ணி நீ ஒரு கை தூக்கு, அவன் ஒரு கை தூக்குவான். தூக்கி கொண்டு போய் வண்டியில வச்சு கட்டி அனுப்பி விடு, பாத்துக்கிடலாம். சரிண்ணே. சரி வாங்க, எடுத்துட்டு வாங்க. கண்ணுக்குட்டி எந்திரிச்சிருச்சு. இனிமே தாயும் பிள்ளையும் வீட்டுக்கு கூட்டு போயிட வேண்டியதுதான். வாங்க வாங்க வாங்க, வீட்டுக்கு வாங்க, தாயும் பிள்ளையும் வாங்க. எவ்வளவு அழகா இருக்கு கண்ணுக்குட்டி. வீட்டுக்கு வாங்க செல்லுங்களா, அவங்க 2 பேரையும் ஆரத்தி எடுத்து வரவேற்கிறேன். வாங்க வீட்டுக்கு போவோம். சரிப்பா, மோட்டர் எல்லாம் நல்லா மாட்டி வச்சாச்சு, நல்லா டைட்டா கட்டியாச்சு. பத்திரமா கொண்டு போய் சேரு கடைக்கு அதே போல நல்லபடியா சரி பண்ணி 2 நாள்ல கையில ஒப்படைக்க பாரு மோட்டரை. சரியா. சரி, நான் வாரேன். சரி, நான் கிளம்புறேன், அப்புறம் பாப்போம். பார்த்து போயிட்டு வா. என்னாச்சு தண்டபாணி தம்பி மோட்டருக்கு? வாங்கக்கா. என்ன நம்ம மாடா? ஆமா, நம்ம பஸ் தான், கண்ணு போட்டுருக்கு. அதான் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். அட, நல்ல விஷயம்தான். அப்ப சீம்பால் கிடைக்கும்னு சொல்லுங்க, வீட்டுக்கு கொஞ்சம் கொடுத்து விடுங்க. என்ன? கண்டிப்பா. நமக்குலாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க தோட்டத்துல தானே இருப்பீங்க, நாளைக்கு கொண்டாரேன் மாடு விட வரும்போது. சரி, சும்மா தான் கேட்டேன். சரி, நான் வரட்டுமா? என்னண்ணே, கிளம்புறீங்களா? ஆமாலே, தண்ணி வைக்கிறதுக்கு அந்த ஆளை போட்டுட்டு வந்தேன், அவ்வளோத்தையும் நீ கூப்பிட்டேன்னு. இனிமேதான் போய் பார்க்கணும், நிறைய வேலை கிடக்கு. நான் அப்புறம் வாரேன்னு. சரிண்ணே. சரிம்மா பத்திராளி, நீங்க மாட்டை பத்திரமா வீட்டுக்கு ஓட்டிட்டு போ. சரிண்ணே. ஆமா, மோட்டருக்கு என்னாச்சு? மோட்டர் சரியில்லைன்னாவ? ஆமா, என்னன்னு தெரியல. லட்சுமி தோட்டத்து பக்கமே வரல போல இருக்கு. அந்த ஆள மோட்டர் போட்டு வச்சிருக்கா. எவனோ மோட்டரை மாட்டி வச்சுட்டு போயிட்டானா கலத்தி, இல்லைன்னா இந்த மோட்டர் தான் சரியா ரிப்பேர் ஆகி போச்சா என்னன்னு தெரியல. இப்போ சரி பண்ண கலத்தி கொடுத்து விட்ருக்கு. அவன் சர்வீஸ் பண்ணி தரதுக்கு 2 நாள் ஆகுங்க. அந்த அளவு சரின்னு கலத்தி கொடுத்து விட்ருக்கு.
ஐயா அப்படியா? கலத்தி வேற மோட்டர் மாட்ட மாட்டானுவல, கலத்தி கொண்டு போய் விற்க கொண்டு போனா போனுவேன். இந்த மாதிரி கலத்தி வேற மோட்டர் மாட்டுவானுவலாக்கும். என்னமோ தெரியல, பார்க்க எனக்கு என்னமோ அப்படிதான் தெரியுது. ஒருவேளை நாள் ஆனதுக்கு அப்புறம் பார்க்கறதுனால எனக்கு அப்படி இருக்க என்னமோ தெரியல. சரி சரி பண்ணி வரட்டும். அதுக்கு என்ன எத்தனை ஆயிரம் ரூபாய் செலவு வைக்க போறான்னு தெரியல. அதான் பயமா இருக்கு. சரி பாருங்க. ஆமா, சடங்குல வீட்டுல அன்னைக்கு நல்ல பிரச்சனைன்னு சொன்னால லட்சுமி. பிரச்சனை எல்லாம் ஓஞ்சிச்சா? என்னத்த பிரச்சனை ஓயது? அது பாட்டுக்கு கிடக்கு. நானும் எங்க அக்காவுக்கு போனுக்குன்னு எதுவும் பண்ணல, அவளும் பண்ணல. அந்த பையன் மட்டும் போன் அடிச்சுட்டே அடக்காம வருபவன். அவன் சின்ன பையன், அவனுக்கு என்ன தெரியும்? நம்ம அவன் மேல கோவப்பட்டு என்னத்த பண்ணன்னு அவ மட்டும் பேசுவா. நான் அது கூட பேசுறது இல்ல, என்னத்த சொல்லன்னு. பியாசட்டிக்காயும் வாங்கி போட்டிருக்க, தோட்டத்தையாவது எழுதி வாங்கப்படாதா உங்களுக்கு? பேசணும். கேஸ்ல கோர்ட்ல கேஸ போட்டுனாலும் அவட்ட இருந்து சொத்தை எழுதி வாங்கணும். இல்லாட்டினா சரிபட்டு வராது. நானும் அந்த முடிவோட தான் இருக்கேன். நிம்மதியா மனசுக்கு தூக்கம் வரமாட்டேங்குது. அதே ஞாபகமா இருக்கு. அதனால இனிமேதான் அதுக்கு என்ன ஏதுன்னு ஒரு வக்கீலை பார்த்து ஏற்பாடு பண்ணணும். அதுக்கு முன்னாடி எங்க மாமின்ட்ட ஒரு வார்த்தை பேசிக்கிடணும். என்ன சொல்லியாரு ஏதுன்னு பார்க்கணும். ஒன்றும் சரி வரலன்னா கேஸை போட்டுற வேண்டியதுதான். சரி, எதா இருந்தாலும் சுமூகமா முடிகிறதுக்கு என்ன முடியுமோ பாருங்க. முடியலன்னா கேஸ போட்டனாலும் வாங்குங்க. ஆமா, அப்படிதான்க்கா பண்ணணும். சரி, தலைவர் நல்லா இருக்காருல்ல? அவர் நல்லா இருக்காரு. சரி, அப்ப நான் வாரேன். சரி வாங்க. ஐயா பொண்ணு, நான் கூட உன்னை என்னமோ நினைச்சிட்டேளா. சூப்பரா வண்டி ஓட்டுறீங்க. ஏம்கோ, எனக்கு கார் தான் ஓட்ட தெரியும், பைக்லாம் ஓட்ட தெரியாதுன்னு நினச்சிட்டியலோ? அதெல்லாம் சூப்பராக ஓட்டுவேன்க்கோ. கையை விட்டு ஓட்டுவேன், காலை விட்டுட்டு ஓட்டுவேன், படுத்து கிடந்து விட்டுவேன். எல்லா விதமாக ஓட்ட தெரியும் எனக்கு. என்ன ஓட்டி காட்டட்டுமா? எம்மா வேண்டாம்மா, இனி இப்படியே ஓட்டு. கையை விட்டுட்டு ஓட்டியேன், காலை விட்டுட்டு ஓட்டியேன்னு எந்த அடையும் ஓட்டி கீழே விழுந்துட்டு வேலைக்குள்ள விழுந்து கிடந்தேன்னா வேற பாடு பார்க்க ஆள் இருக்காதாம்மா. நான் வேற என் 2 பிள்ளைகளையும் கரைச்சியாக்கானா என்னன்னு சேப்பானு இருக்கேன். நீ வேற. சரி விடுங்க லட்சி, என்னோட திறமையை காட்ட முடியாமல் போச்சு. நீ பண்ணு, லட்சுவை இறக்கி விட்டுட்டு என்னைய ஒரு ரவுண்ட் அப்படி கூட்டிட்டு போனே. ஆமா, அப்பதான் அவளுக்கு கையை காலை உடச்சிட்டு அடக்கிறதுக்கு நல்லா இருக்கும். கூட்டிட்டு போங்க. லட்சுக்கு உன் டிரைவிங் மேல நம்பிக்கை இல்ல பெரிய பொண்ணு, அதான் அப்படி பேசிக்கிட்டு இருக்கு. நான் உன்னையும் நம்புறேன் பெரிய பொண்ணு, என்னைய கூட்டிட்டு போனே. மணிநகர் பாலத்துல இருந்து நம்ம 2 பேரும் வீலிங் பண்ணுவோன்னே, நல்லா ஜாலியா இருக்கும். ஏலா, பாலத்துக்குள்ள விழுந்து செத்துறாதீங்களா சொல்லிட்டேன். லட்சு சும்மா இருங்க. லட்சு சும்மா அபசகுணமாவே பேசிக்கிட்டு இருக்காதீங்க. சரிடா போயிட்டாங்க. அதுவும் அங்க வாரது எங்க மைனி தானே? ஆமா, அவியலேதான் மாட்டை ஓடிக்கிட்டு வராவ போல இருக்கு. எல்லாம் வண்டி நிப்பாட்டு பாப்பா. பத்திராலே கடை ஒரு நிமிஷம் பேசிட்டு போவோம். இருங்க, இந்த நிப்பாட்டுறேன். எல்லாம் பெரிய பொண்ணு, புதுசா ஒரு மாடு கண்ணுக்குட்டியோட வருது. குட்டி போட்டுட்டா? யாருக்கு தெரியும்? அவகிட்ட கேட்டாதான் தெரியும். என்ன லட்சுமி, மேடம் பைக்ல கூட்டிட்டு வந்திருக்காவ போல இருக்கு. ஆமாக்கா, எங்க வீட்டுக்காருக்கு சாப்பாடு கொண்டு போலான்னு வந்தேன். அதான் பெரிய பொண்ணு பைக்ல கூட்டு போறேன் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தா. அதான் வந்துட்டு இருக்கோம். பத்திராளியக்கா, உங்க மாடு கண்ணு போட்டுருச்சு? ஆமாடா, இப்பதான் கண்ணு போட்டுருச்சு. அதான் வீட்டுக்கு கூட்டு போய்கிட்டு இருக்கேன். அப்போ கடம்பு தருவியலா? சீம்பாலா? தாரேன். கடம்பா செஞ்சு தாங்க. சீம்பாலா வேண்டாம், கடம்பு நல்லா அழகா செஞ்சு தாங்க. எதுவும் நீ செஞ்சிடாதலா, என்ன என்னொருத்தி செஞ்சு தருவா திங்களான்னு இது. சரி லட்சுமி, நான் மாட்டை பத்திட்டு போறேன். நீ யாராவது வீட்டுல நிறைய வேலை கிடக்கு பத்துக்க. அதனால நீங்க போங்க, தோட்டத்துக்கு பார்த்து போயிட்டு வாங்க. சரிக்கா. உன் புருஷன் என்னமோ மோட்டர் சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அதை என்னமோ கலத்தி சரி பண்ண கொடுத்துருக்கான் போல இருக்கு. என்ன ஏதுன்னு போய் பாரு. ஐயா அப்படியா? ஆமா, நீ தோட்டத்துக்கே ஒழுங்கா வரலையா? அந்த ஆளை போட்டுட்டு போயிட்ட போல. எவனும் கலத்திட்டு போயிட்டானா மோட்டரா, இல்லைன்னா இதுதான் ரிப்பேர் ஆகி வச்சா என்ன ஏதுன்னு தெரியலன்னு புலம்பிட்டு அடக்கான். போய் பாரு. ஐயோ கடவுளே, என்னாச்சுன்னு தெரியலையே. ஆமா, நான் தோட்டத்து பக்கமே வரலல்ல, ஒழுங்கா வேலையே பார்க்கல. என்னன்னு தெரியலையே. அப்போ எல்லாம் பெரிய பொண்ணு, அப்ப வண்டி எடு போய் பாப்போம். ஆமா, போய் பாருங்க. நானும் கிளம்புறேன். அப்ப வாங்க. சரி. மணி என்ன ஒரு 2 மணி இருக்குமா? இன்னும் லட்சுமியை காணுமே. எங்க போனா? சோர்கறி ஆக்கிட்டு எடுத்துட்டு வாரேன்னால. நான் வேற பாதி ஓலைய கொளுத்தி விட்டேன். தெரிஞ்சா அதுக்கு வேற சத்தம் போடுவா. என்னத்துக்கு கொளுத்துனியே? நான் ஈக்கு கிழிச்சிருப்போம்லாம் எடுத்து போட வேண்டியது தானேன்னு வேற வரவும் சருவுன்னு அது இதுமா கிடக்கு. அவளத்தையும் கொளுத்தி விட்டாதான் பாம்பு கிம்புன்னு ஏதாவது சேராம அடக்கும். இல்லாட்டி சேரா கொடுக்கணும். அவ்வளவும் சேர்ந்துக்கிட்டு வேற அது 7:30 போயிடும். நான் அங்கே கிடக்கும்போது பார்த்து செய்வேன். நான் தோட்டத்து பக்கமே வரலன்னா தான் அந்த ஆளை போட்டு தோட்டத்தையே நாசம் பண்ணி வச்சிருக்கா. இன்னும் 1 வருஷம் இப்படியே போயிருந்து தோட்டத்துக்கு ஆகாது. மோட்ரு வேற ரிப்பேர் ஆகி போச்சுன்னு தெரிஞ்சா என்ன சொல்லுவாளோ தெரியல. சரி, அவ வரும்போது வரட்டும். வந்தப்புறம் எதா இருந்தாலும் பார்த்துக்கிட்டலாம். கொஞ்ச நேரம் முதுவை சாய்ப்போம். உடம்பே என்னமோ அடிச்சு போட்ட கணங்கா வலிக்குது, ஏன்னு தெரில. சரி, பாட்டை போட்டு விட்டுட்டு அப்படியே படுப்போம்.
கொஞ்ச நேரம் தூங்குனாலும் அந்தாலும் தூங்குவோம். ஐயே தூங்குனோன்னா நெருப்பு எங்கன்னா பிடிச்சிக்கிடும், முழிச்சு வேற இருக்கணும். சரி பாட்டை போட்டு விட்டுட்டு இல்லை படுத்து கிடப்போம். தூங்கி வேற தொலைஞ்சிட்டோன்னா எங்கேயாவது நெருப்பு பற்றிக்கிச்சுன்னா போச்சு. வீலிங் பண்ணி அழுவலா வீலிங்கு எங்கேயாவது போய் என்னவும் பண்ணுங்களா, கையை காலை உடச்சிட்டு வாங்க. எனக்கு என்ன வந்துச்சு, நான் போறேன். ஐயோ லட்சு நில்லுங்க, நாங்க வீலிங்லாம் ஒன்றும் பண்ணல, நாங்களும் தான் வாரோம். வரதா இருந்தா வாங்கலாம். என் புருஷன் அங்க பசியில கிடப்பாரு. பாத்தியா பெரிய பொண்ணு, லட்சுமி அக்காவுக்கு எம்பிட்டு பாசம் ஆத்துக்கார மேலன்னு. இவ்வளவு பாசத்தையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்துகிட்டு தான் நம்ம கிட்ட நடிச்சுக்கிட்டு திரிஞ்சிட்டு இருந்திருக்கு பாத்தியா. வேற கட்டின புருஷன் மேல பாசம் இருக்காதோ? இருந்தாலும் இது கொஞ்சம் ஓவர் தான். நம்மளாம் நம்ம புருஷனை கண்டுக்கிறோமா பாரு. அது நம்ம தப்பு, அவிய தப்பு இல்ல. சரி வா நம்மளும் போவோம். இருந்தாலும் லட்சுமி அக்கா அளவுக்குலாம் நம்மளால பாசம்லாம் வைக்க முடியாதம்மா. வியலுக்கு பார்த்து பார்த்து நேரத்துக்கு சோறு கொடுக்கறதுக்கெல்லாம் நமக்கு ஆகாது. வேணும்னா சோத்த போட்டதுன்னு, இல்லைன்னா எந்த அளவும் போவானே என் பாட்டுக்கு போயிருவேன் பண்ணாலாம். ஏங்க ஏங்க என்ன நல்ல தூக்கமா? அங்கன இங்கன நெருப்ப கொளுத்தி வச்சுக்கிட்டு தூங்கிட்டு அடக்கியாரு. வா லட்சுமி, தூங்கலாம் செய்யல, சும்மா தான் படுத்திருக்கேன். அதானே பார்த்தேன், தீயெல்லாம் கொளுத்தி விட்டுட்டு இந்த ஆளு மனுஷன் படுத்து தூங்கியாரே என்ன அப்படின்னு பார்த்துட்டேன். வேற அங்கன இங்கன வியாழியில பறந்து பிடிச்சிக்கிட்டுன்னா வேற என்ன பண்றது? ஆமா சருவு காத்துல கித்துல பறந்து எங்கேயும் பத்திக்கிடப்படாதுன்னு தான் இங்கே இருக்கேன். இன்னைக்கு வேற வியாழையும் ஒன்றும் இல்லை, மோட்டர் ரிப்பேர் ஆகி போச்சு இல்ல, அதனாலதான் சரி தோட்டத்தையாவது சுத்தம் பண்ணுவோமான்னு சுத்தம் பண்ணியே வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, வர்ற வழியில பத்திராளி அக்காவை பார்த்தேன், அவியதான் சொன்னாவ வீட்டுக்காரன் அங்க மோட்டரை கலத்தி அங்க கொடுத்து விட்டுட்டு இருக்கான், என்னமோ சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கான், போய் பாருன்னாவ. அதான் இந்த மனுஷன் ஒன்றும் சொல்லலையே நினைச்சுக்கிட்டு ஓடியாரேன். சரி நீ தான் சோறு கொண்டுட்டு மதியம் வாரேன் நீ தோட்டத்துக்கு, அதனாலதான் உனக்கு வேற நான் போன் அடிச்சு என்ன ஏதுன்னு கேட்கல. எதுவாக இருந்தாலும் நீ வந்தப்புறமா என்ன ஏதுன்னு கேட்டுக்கிடலாம். வேற போன் அடிச்சு கேட்டுட்டு இடந்தனா வேற நீ பதட்டப்பட்டுட்டு அடப்பா என்னாச்சு ஏதாச்சும் நினச்சிக்கிட்டுன்னு தான் உனக்கு நான் வேற போன் அடிக்கல. சரி நீ வந்தப்புறம் பார்த்துக்கிடலாம்னு. நீ அதுக்கப்புறம் தோட்டத்தை வந்து ஒழுங்கா எட்டி பார்க்கலையா? ஐயா ஆமாங்க, எனக்கு வேலையே வீட்லயே கரெக்டா இருக்கா, தோட்டத்துக்கு கரெக்டா வரவும் முடியல. எனக்கு ஒரு மாதிரி மனசும் சங்கடமா இருந்துச்சு, அதனால வரல. அப்பப்ப வந்து ஓலை மட்டும் நிறைய அடக்குமா, வந்து ஈக்கு கிழிச்சிட்டு போவேன் பிள்ளைகளை கூட்டு வந்து. ஆமா, இப்ப தீ குளிச்சுட்டு அடக்கில நிறைய ஓலை கிடந்திருக்குமே, அவளத்தையும் கொளுத்தி விட்டுட்டியே. ஆமா, 4-5 நல்ல ஓலையை எடுத்து போட்டிருக்கேன், கொஞ்சம் ஓலை மோசமா இருக்கிறத மட்டும் தான் கொளுத்திருக்கேன். வேற 1-2 அங்கன கிடக்கிறது ஞாபகம் இல்லாமல் கொளுத்திவிட்டேன். அப்புறம் ஞாபகம் வரும்போது எடுத்து போடுவேன். அப்படியா மாற்றி மாற்றி போட்டு வச்சிருக்கேன். போதும். வேற நிறைய ஓலை கிடந்தாலும் உனக்கு அது கிளிக்க சிரமமா இருக்கும். பாத்தியா பெரிய பொண்ணு, ரெண்டும் ஜோடியா எப்படி கடலை போட்டுக்கிட்டு இருக்குன்னு பாரு. ஆமா, இவியெல்லாம் எங்க வந்தாவ? உங்க தோட்டத்துக்கு தான் வரோம், ஏன் நாங்கள் போய் வரக்கூடாதோ? வாங்க நீங்க வந்ததும் நல்லதா தான் போச்சு. தோட்டத்துல ஏகப்பட்ட வேலை கிடக்கு, வேலை செய்யறதுக்கு நானும் ஆளு தேவைப்படுதுன்னு பார்த்தேன். நீங்கள் வந்தது நல்லதுதான். வாங்க கொஞ்ச நேரம் உட்காருங்க, அதுக்கப்புறம் வேலை சொல்லியே. என்னது, தோட்டத்துக்கு வந்து எங்களை வேலை வாங்க போறீங்களா? வேற சும்மா என்ன வாய பக்கவா வந்திய லட்சுமி கூட? அவங்க வேலை செய்யலாம் வரமுட்டாளுவே, கறி உழைஞ்சு அவங்க வேலை செஞ்சாயா இப்படி சுத்திட்டு இருக்காளுவே. லட்சு, உங்க வீட்டுக்கார பார்த்த உடனே எங்களை கேவலப்படுத்துறிய பத்தியல. எல்லாம் நான் உண்மையா தானே சொன்னேன். எல்லாம் பெரிய பொண்ணு வா உட்காரு. பாட்டை பாரு தண்டை பண்ணி என்னன்னுக்கு. என்னன்னே பாட்டெல்லாம் பலமா இருக்கு. என்னது தின்னை? ஆட நீ வேற சும்மா இருமா. ஏதோ என் பொண்டாட்டியை பிரிஞ்சு இவ்வளோ நாள் கடந்துட்டு அவன் மேலே பாசத்தில் பாட்டை போட்டு கேட்டுக்கிட்டு இருப்பேன். அதை வந்து கேட்கியா? அப்புறம் என்னத்துக்கு நடு ரோட்ல தண்ணி அடிச்சிட்டு மல்லாக்க கடக்கியாரு? குடிக்காம இருக்க வேண்டியது தானே. லட்சுமி அக்கா மேல பாசம் இருந்துச்சுன்னா. இனிமே குடிக்க மாட்டேம்மா, இனிமே குடிக்க மாட்டேன். எத்தனை நாளைக்குன்னே இந்த சபதம்? என் பொண்டாட்டி மேலே சத்தியமா இனிமே நான் குடிக்க மாட்டேன். யோ, நீர் வேற சும்மா இரியும், தலையில சத்தியம் கித்தியன்னு அடிச்சுக்கிட்டு இருக்காதியும். 2 பிள்ளைல வேற கரை சேர்த்தனும். நீர் குடிக்காம இருப்பியரா உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? நீர் சொல்றதெல்லாம் தண்ணியில தான் எழுதணும். குடியாரம் போச்சு விடிஞ்சா போச்சுங்க மாதிரி. சரி ஏதோ மறந்து மன்னிச்சு ஏத்திட்டு இருக்கேன்னா அமைதியா கடையும். இந்த குடியை பத்தி பேசாதீங்க சொல்லிட்டேன். ஏம்மா கோவப்படாதம்மா, நானாம்மா அந்த பேச்சை எடுத்தேன். உன் கூட வந்தவர்கள தானே அந்த பேச்சை எடுக்கா. எம்மா உன்னைய கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறியம்மா, கொஞ்ச நேரம் வாயை வச்சுட்டு சும்மா இருங்க, குடும்பத்தில் கும்மி அடிச்சுட்டு போயிடாதீங்க. அவளை இப்போதான் என்னை பார்த்து ஒரு 2 நிமிஷம் சிரிச்சா, அது உங்களுக்கு பொறுக்காதா? சரி லட்சு, கோவப்படாதீங்க. தண்டபணி என்ன பசியில இருப்பாரு, சோத்த கொடுங்க. எம்மா தோட்டத்துக்கு வாரவா நீ மட்டும் சோற எடுத்துட்டு வர வேண்டியதானம்மா, என்னத்துக்குமா அந்த வானரங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு வந்த?
அவங்க நானும் வருவேன்னு ஒத்த காலில் நின்னாலுவே வேற நான் என்ன பண்றது? என்ன உங்க சோத்துக்கெல்லாம் பங்குக்கு வர மாட்டோம், பயப்படாதீங்க. நாங்க போய் கலங்கு விளைஞ்சிருந்தா ஒரு 4 கலங்கு எடுத்துட்டு வந்து சுட்டு தின்னுக்கிடுவோம். ஏம்மா அதுக்கு சொல்லலை, சோறு வேணா சாப்பிடுங்க, சாப்பிடாதீங்கன்னுலாம் சொல்ல மாட்டேன். என் பொண்டாட்டிக்கு எனக்கு சண்டை வராமல் இருந்தால் சரிதாம்மா, அதுக்கு தான் சொன்னேன். எல்லாம் 2 பேரும் சாப்பிடுறீங்களா? நான் சோறு நிறைய தான் எடுத்து வச்சேன். அவர் கொஞ்சோட தான் சாப்பிடுவாரு. நீங்களும் வேணா சாப்பிடுறதா இருந்தா சாப்பிடுங்க. இல்ல லட்சு, எனக்கு வேண்டாம். எப்பயும் தோட்டத்துல சாப்பிட பிடிக்கும். இன்னைக்கு என்னமோ தெரியல, எனக்கு சாப்பிடவே தோணல. வீட்லயே சாப்பிட்டதே எனக்கு வயிறு தும்முன்னு இருக்கு. அதனால கலங்கு பிடிங்கி நாங்க சுட்டு தின்னுக்கிடியோம். அதான் தண்டை பண்ணியன்னு அங்கங்க நெருப்பு கொளுத்தி போட்டிருக்காரு, நல்லா தணலா கிடக்கு. நாங்க அதுல போட்டு 2 சுட்டு தின்னுக்கிடுறோம். சரி, அப்போ போங்க. நான் அந்த பக்கம் நேரா போனேன்னா அதுல கலங்கு முக்கி போட்டிருப்பேன். விளைஞ்சிருக்கோன்னு நினைக்கேன். 1-2 பீலிலாம் முளைச்சி போச்சு. நானே வியாபாரியே வரது சொன்னேன், அவன் இன்னும் வரல. விளைஞ்சுதான் கிடக்கும்னு நினைக்கேன். சரி லட்சு, அதை நாங்க பாத்துக்கிட்டுறோம். ஆமா, மம்பட்டி மட்டும் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. எங்க மம்பட்டி எங்க கிடக்கு? மோட்டர் ரூம்ல தானே எப்பயும் போடுவோம். அங்க கிடக்கா இல்லைன்னா சாப்புக்குள்ள நீயும் போட்டிருக்கீங்களா? ஆமாம், நான் மோட்டர் ரூம் பக்கம் தான் போட்டுட்டு வந்தேன், அங்கே தான் கிடக்கும். பெரிய பொண்ணு, மோட்டர் ரூம்ல நிறைய கோணி எல்லாம் போட்டு மூடி வச்சிருக்கோம். அந்த கோணிக்கு கீழே கிடக்கும் பத்துக்க மம்பட்டி அருவா எல்லாம். அங்க போய் எடுத்துக்கங்க. சரி லட்சு. எல்லாம் உமாவா அப்போ ஏதாவது பார்த்து பிடுங்க கிழங்கு. காலைல கில்ல மம்பட்டி எடுத்து வெட்டிக்கிட்டி விடாதீங்க. இல்லைன்னா கொஞ்சம் பொறுங்க, நான் வாரேன், வந்து வேணாலும் வெட்டி தரேன். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிட்டோம் லட்சு. அதெல்லாம் பார்த்து கவனமா பிடுங்குவோம். எங்க கை கால் கழுவிட்டு வரீங்களா? நான் இப்போ தான் அங்கே கணத்தடியில் கழுவிட்டு வந்தேன். நீ சோத்தை போடு, லைட்டாக லேசாக வேணா, இல்லை தண்ணி இருக்குல்ல, கையை கழுவிக்கிடுறேன். சரிங்க. என்ன குழம்பு லட்சுமி, மீன் கறி ஆக்கி கொண்டு வரலையா? இல்லங்க, 2 முருங்கைக்காய் கத்திரிக்காய்னு வெட்டி போட்டு கார குழம்பு தாங்க செஞ்சு கொண்டு வந்தேன். இன்னைக்கு சாப்பிடுங்க, நாளைக்கு எடுத்து வச்சு செஞ்சு தரேன். சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். உன் கை மணத்துக்கு குழம்பு சூப்பராக இருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு உன் கையால் சாப்பிட்டு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஆமாம், நீ சாப்பிட்டியா? நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிட்டுறேங்க, நீங்க சாப்பிடுங்க. வா, 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம். தட்டு ஒன்று தாங்க கொண்டு வந்தேன், நீங்க சாப்பிடுங்க. நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் அதில் சாப்பிடுறேன். அட, வாளி முடியில எடுத்து வச்சு சாப்பிடு, இல்லைன்னா பட்டைக்கோலை வெட்டிட்டு வரட்டுமா? இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம், இருக்கட்டும். சரி, அப்போ வாளி முடியில கொஞ்சம் எடுத்து வச்சு சாப்பிடு, 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம். சரிங்க. நானும் மாங்கணும் போட்டு தோண்ட தான் செய்யேன். கலங்கு ஒன்றும் கண்ணுக்கு தெரியலையே. தோண்டு தோண்டு அப்படிதான். இப்பதான் லேசா கலங்கு கண்ணுக்கு தென்படுது பாரு. லெச்சு வந்திருந்துச்சுன்னா இவ்வளவு நேரத்துக்கு கலங்க தோண்டி எடுத்திருந்திருக்கோம். நீ வந்து கலங்கு தோண்டி பாருலா, அப்ப தெரியும். மண்ணு இருவி போய் கிடக்கு, வெட்டே முடியல. கொஞ்சம் தண்ணியை இப்பதான் ஊத்தி விட்டுருக்கு, இப்பதான் கொஞ்சம் கிள்ள முடியுது. சரி சரி, கலங்கு தெரியுது பாரு, பிடுங்க பிடுங்க. கலங்கே வந்துரு வந்துரு வந்துரு. இல்ல இல்ல, பெரிய பொண்ணு அப்படிதான், நல்லா இல்ல. நல்ல ஆழமா போயிருச்சு நினைக்க. இந்த கலங்கு கொட்டை மேல தானே போட்டிருக்காவ, இவ்வளோ ஆழமாவா போவோம் கலங்கு? ஆழமா கொட்டையை முக்குனா தானே ஆழமா போவோம் கலங்கு. மேலே போட்டா ஈஸியா தானே இருக்கும் பிடுங்கிறதுக்கு. இது ஏன் இவ்வளோ கஷ்டமா இருக்கு? நல்லா இழுத்து பிடுங்களா வரும். மயிர் வருது, இழுத்தனா கொட்டை மட்டும் தான் தனியா பிச்சுக்கிட்டு வருது, கலங்கு உள்ளே மண்ணுக்குள்ள இருந்து போகுது. சரி சரி, கோபப்படாத. நான் என்ன வரட்டுமா? ஒன்றும் தேவையில்ல, இங்க என்னாலே முடியலையா, நீ வந்து அப்படியே கிழிச்சிருவ. அதுக்கு இல்ல பெரிய பொண்ணு, நான் முதையே வந்திருப்பேன். வேற வந்தனா துணியெல்லாம் அழுக்காவும், அதை தேய்ச்சி துவைக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். அதனாலதான் உன்னைய தோண்ட சொல்லி உன்னைய பிடுங்க சொல்லிட்டு உட்கார்ந்துருந்தேன். நீ அப்படி அங்கேயே இரு. வந்துரு 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 முருகா வந்துரு. பெரிய பொண்ணு, பார்த்து பார்த்து விழுந்துடாத. அம்மா, சக்சஸ் சக்சஸ் வந்துருச்சு. ஒரு கலங்கு பிடிங்கிட்டோம். அப்படிதான், ஒரு கிழங்கு வந்துருச்சா? அப்ப வரிசையா அவ்வளவு கிழங்கு வந்துரும் பாரு. பிடிங்கி சரட்டு சரட்டு பிச்சு போடு. ஆமா, அருவா எடுத்துட்டு வந்தியா நீ? அம்மா, வேற கிழங்கு தவங்கிட்ட வெட்டணும்ல, அதனால அருவாலாம் எடுத்துட்டு வந்தேன். அதானே, அதுல எல்லாம் உஷாரா இரு. இந்த தவங்கிட்ட கட்டதுக்கு பக்கத்துலயே கம்பு கிடக்கு, அதனால தவங்கிட்ட சூப்பரா வெட்டிடலாம். நீ சீக்கிரமா பிச்சு போடு. மொட்டை கொட்டெல்லாம் இருந்தா உடனே தந்துடு, அதை வெட்டிடுவோம். எப்படியும் முளைக்காம 1-2 கொட்டை இருக்கும்ல, அதெல்லாம் வெட்டினா உள்ள தவங்கிட்ட சூப்பரா இருக்கும். அதுதான் இப்பதான் 2-3 கலங்கு பிடுங்கிருக்கேன். ஆனா பிஞ்செல்லாம் தருது, விளையிலையே இன்னும். அதெல்லாம் வளைஞ்சிருக்கோம். அதான் லட்ச பீலிலாம் முளைக்குது. 10 நாள்ல வியாபாரிக்கு கொடுக்கணும்னு சொல்லிச்சுல்ல, அதெல்லாம் வளைஞ்சுதான் இருக்கும். இதுக்கு மேலலாம் விளையாது கிழங்கு. அதுக்கப்புறம் பனை மரம் தான் முளைக்கும். கொண்டா, பிடுங்கின கிழங்கெல்லாம் இந்த பக்கம் போடு, நான் உட்கார்ந்து வெட்டிக்கிட்டு இருக்கேன். தலையும் வாழையும் வெட்டினேன்னா கிழங்கு அப்படியே அழகா அடுக்கி எடுத்துட்டு போலாம். கொஞ்ச நேரம் அமைதியா இருலாம். ஒரு 10-15 கிழங்கு மட்டும் பிடுங்கினா போதும்ல. ஏனா குடுக்கஞ்சல பிடுங்கு, வீட்டுக்கு கொண்டு போய் வச்சு திங்கலாம். பிடுங்கினா என்ன, கிழங்கு வராண்டேன்னா சொல்லுது. அதுக்கு இல்லலாம் குந்தாணி, லட்சுமி அக்கா கொண்டைய பாப்பர் பண்ணி விடுவாவ, அதையும் பாத்துக்க. அதுக்கு தான் சொன்னேன், அவைய விலைக்கு விற்கிறதுக்கு வச்சிருக்காவ. நீ என்னன்னா பிடுங்கி அவ்வளோத்தையும் வீட்டுக்கு கொண்டு போறதுக்கு பிளான் போட்டுறியான்னு அடி வெளுத்து விடுவாவ, பாத்துக்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன், நீ பிடுங்கு. அந்த வியாபாரிக்கு கொடுக்காத எங்க கிட்ட கொடுங்க, நான் வித்து தரேன்னு சொல்லி வாங்கிடுவேன். அதெல்லாம்
ஒரு முடிவோட தான் நீ இருக்கன்னு சொல்லு. ஆமா ஆமா அவளத்தையும் புடுங்கு புடுங்கு. சரி லட்சுமி, நீ வீட்டுக்கு கிளம்புறதா இருந்தா கிளம்பு, இல்லை இருந்து ஈக்கு கிளிக்கதா இருந்தா ஈக்கு கிளி, சேர்ந்து போவோம் போகும்போது வீட்டுக்கு போகும்போது. இல்லை வீட்டில் போய் வேலை கிடக்குன்னா வீட்டுக்கு போ, பார்த்துக்கிடலாம். இல்லங்க, நான் ஈக்கு கிழிச்சிட்டு பொறுமையாவே வீட்டுக்கு போறேன். சரி, அப்போ நான் போய் வேலையை பார்க்கட்டுமா? சரி, அப்ப நீங்க வேலையை பாருங்க. நான் உள்ள கலங்கு பிடுங்கன்னு போனாலும் அவ்வளோ போய் பார்க்கேன். பாதி கிழங்கு தான் முன்னாடி போட்டது, கொஞ்சம் கிழங்கு கொஞ்சம் இப்ப ரீசெண்டா போட்டது. வேற அவ்வளோ மொட்டை கொட்டையா கிடக்கிறத விளையாம கிடக்கிறதெல்லாம் தோண்டி எடுத்துட போறாளுவ. நான் போய் பார்த்து என்ன ஏதுன்னு பார்க்கேன். சரி போய் பாரு. கிழங்கு நிறைய போட்டிருக்கியா? வியாபாரிக்கு சொல்லியிருக்கியா? ஆமாங்க, ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தேன். ஒரு 10 நாள்ல வந்து பிடுங்கியன்னாரு. இன்னும் வர காணோம். சரி பார்த்துக்க, நான் வேலையை பார்க்கேன். நீங்க போயிட்டு வாங்க. இந்த வாளியில கொஞ்சம் மீறி சோறு கிடக்கு. அவளோட திங்கதான் இருந்தா தின்னுங்களான்னு சொல்ல வேண்டியதுதான். ஒரு எட்டு பார்த்துட்டு வருவோம். பரவாயில்லையே பெரிய பொண்ணு, விறுவிறுன்னு பிடிங்கிட்டியே இவ்வளவு கிழங்கு. இப்ப கிழங்கு பிடுங்கிறதுக்கு ஈஸியா இருக்கு, அதான் கடன்னு பிடுங்கிட்டேன். போடு போடு, அப்படிதான் பிடுங்கு. இன்னைக்கு மழுக்கு மங்குரம் தான். எல்லாம் என்ன பண்றீங்க? ஏ கடவுளே, என்னலாம் இது கூத்து? ஒரு 4 கிழங்கு சுட்டு திங்க பிடுங்க போறேன்னு சொல்லி போனாலுமே ஒரு குழியவே தோண்டி அவளத்தையும் கிழங்கு பிடுங்கி வச்சிருக்காளுவல. ஏ ஆண்டவா! லட்சு, அவ்வளவு கிழங்கும் பிடுங்கிட்டோம். உங்களுக்கு வேலை ஈஸியா போச்சு பாருங்க. ஏ பாதவத்தி, ஏன்னா இப்படி நாசம் பண்ணி வச்சிருக்கீங்க குழியெல்லாம் வெட்டி? ஐயோ லட்சு, ரொம்ப டென்ஷனா இருக்க. லட்சு, உமாதான் அவ்வளவு கிழங்கையும் பிடுங்க சொன்னா, என்னமோ வியாபாரம் பண்ண போறாளாம். ஐயோ, இந்த குந்தாணி போட்டு கொடுத்துட்டாளே. நான் நேக்கா பியாசி லட்சுமி அக்காவை சம்மதிக்க வைக்கலான்னு பார்த்தா இவ போட்டு கொடுத்துட்டால நமக்குன்னு. இப்ப என்ன சொல்லி சமாளிக்க? சரி, ஏதாவது சொல்லி சமாளிப்போம். என்னது, வியாபாரம் பண்ண போறாளா? லட்சு, ஆமா ஆமா, நான் இந்த கிழங்கெல்லாம் உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போய் வியாபாரம் பண்ணலான்னு இருக்கேன். திருச்செந்தூர் கோயிலு, திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் கொண்டு போய் வியாபாரம் வச்சு வித்துட்டு வரலான்னு இருக்கேன். இந்த கிழங்க எல்லாம் உனக்கு கிறுக்கு முத்தி போச்சா? நான் 10 நாள்ல அவன் வியாபாரி வாரேன்னா அவன்கிட்ட கொடுக்கலான்னு பார்த்தேன்னா இவ்வளவு கிழங்கையும் கொண்டு போய் இவன் அவைச்சு எந்த காலம் இதை விப்பா? கிறுக்கிக்கு வேலையெல்லாம் பார்த்து விட்டா. ஒரு 4 கிழங்க பிடிங்கிட்டு போய் சுட்டுக்கிட்டு தும்பாளுவேன்னு பார்த்தேன்னா இவன் ஒரு குழியெல்லாம் வெட்டி நாசமாக்கிருக்காளுவே. நாசமா போறவனும் இன்னும் 2 பேரையும் நம்பி தோட்டத்துக்குள்ள விட்டது தப்பா போச்சே. ஐயே, என்ன லட்சம் இந்த கிளி கிளிக்குது? வியாபாரம் பண்ண போறேன்னு சொன்னாலும் திட்டுதே, என்னாச்சு? ஐயே, என்ன என்னைக்கு திட்டாத லட்சு இந்த கிளி கிளிக்குது. இன்னைக்கு ரொம்ப கோபமா இருக்க. நம்ம எதுவும் தப்பு பண்ணிட்டோமோ? லட்சு, எதுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்க? உங்ககிட்ட கிழங்கு வாங்கிட்டு அவ என்ன ஏமாத்திட்டு ஓடவா போறா? எல்லாத்துக்கும் காசு தந்துருவா. உங்க 2 பேரும் இந்த குளிக்குள்ளே போட்டு முக்க போறேன் பாரு. ஐயே, என்ன லட்சு உச்சகட்ட கோவத்துல இருக்க? லட்சு, நான் பிசினஸ் பண்ண போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? ஏன் என்கிட்ட எல்லாம் நீங்க கிழங்கு வியாபாரம் பண்ண முடியல? ஏன் நான் உங்களுக்கு காசு தர முடியனா? கிழங்கெல்லாம் வெளியில 1 ரூபா 1.5 ரூபாய்க்கு எடுத்துட்டு இடந்தானுவேன். இன்னும் இப்பதான் ஒருத்தர் 3 ரூபாய்க்கு எடுக்கேன்னா நல்ல போட்டு நினைச்சிட்டு நானே கொடுக்கலான்னு நினைச்சேன்னா நீங்களும் இப்படி நாசம் பண்ணிட்டீங்களே. லட்சு, உங்களுக்கு ஒரு கிழங்குக்கு 5 ரூபா போட்டு நான் தாரேன். இல்ல 5 ரூபா கூட இல்ல, நான் இருக்க கிழங்கெல்லாம் வித்துட்டு எனக்கு பாதி உங்களுக்கு பாதி, பாதிக்கு பாதி நான் வித்து கொண்டு வந்து காசை தாரேன். நீங்க திட்டுற வேலைலாம் வச்சுக்கிடாதீங்க. ஆமா, சரசு 4 மணி அப்பயே என்ன திட்டிச்சு, லட்சுமி அக்காட்டெல்லாம் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காத, அது திட்டுன்னு. நான் நம்ம லட்சுமி அக்கான உரிமையா உங்க தோட்டத்துல கை வச்சனா நீங்க என்ன என்னை பார்த்து இப்படிலாம் பேசிட்டீங்களே. நான் உங்க மேல ரொம்ப கோவமா இருக்கேன். போங்க. ஏலா, ஒரே ஆள்ல இவ்வளவு கிழங்கு விற்க முடியாதுல்ல. வியாபாரிட்ட மொத்தமா கொடுத்தா அவன் வேற இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா வித்து அவன் காசு பார்ப்பான், நமக்கு காசு கையில வந்துடும். இதெல்லாம் போய் விடிய விடிய இருந்து வித்துக்கிட்டு இருக்க முடியுமா சொல்லு? நீ சொல்றதே பைத்தியக்காரத்தனமா இருக்கு. அது ஏன் பிரச்சனை, அதை நான் பாத்துக்கிட்டேன். உங்களுக்கு காசு வந்தா சரிதானே? என்னமோ பண்ணு போ. உங்களுக்கு காசு கைக்கு வந்து சேரும். அமைதியா இருங்க. பெரிய பொண்ணே, நீ கிழங்க விடுங்க. ஏலா, இனிமே குழியில கைய வச்சீங்கன்னா கைய வெட்டி விடுவாமா. அவளத்தையும் ஒரே நல்ல வெட்டி நாசம் பண்ணலான் இருக்காளுவே. பாதி இப்ப போட்ட கிழங்குலாம் அடக்காதுன்னு 1 மாசம் கழிச்சுதான் விளையும். அப்படியே விடுங்க. புடுங்கின கிழங்கு 500க்கு மேல இருக்கு. இதை என்ன வித்துட்டு உள்ள வரப்பறாள் உள்ள தெரியல. ஏலா பெரிய பொண்ணே, குழிய முடிட்டு வெளியே வா. சரி லட்சு. உட்கார்ந்துருக்கா வாரம் குழிக்குள்ள ஆமகனங்க. இன்னைக்கு யார் மூஞ்சில முழிச்சனே தெரில. இந்த கிளி கிளிக்குது இன்னைக்கு லட்சுக்கிட்ட இவ்வளோ திட்டு வாங்கியிருக்கேன். என் மாமியார் மூஞ்சில தான் முழிச்சேன், அதான் ஒன்றும் வளங்கல போல இருக்கு. இந்த ஒரே ஒரு கிழங்கையும் பிடுங்குவோம். கிழங்கு மேல கை வைக்காதே. ஓகே ஓகே, கூல் கூல் லட்சு, கூல் கூலு. வாயில நல்லா வருது. எந்திரிச்சு வாங்கலாம் குழிய முடிட்டு. சுவாதனைக்கு பிறந்தவளுவ, சுவாதிக்கிறதுக்குனே வந்திருக்காளுவ. பெரிய பொண்ணே, குளிக்கல இருந்து ஓடி வந்துரு. வேற குளிக்கலே போட்டு முக்கிற போது விளைச்சு எல்லாம் ஒன்னாலதாளா. வாயை மூடு, இல்லைன்னா மம்பட்டி எடுத்து மண்டையை கொத்தி விடுவேன். பத்துக்க ஆளு மண்டையும் பேரு. இனிமே இந்த குழியெல்லாம் நான் வந்து மூடணும்.
உன் பேச்சு கேட்டுதால நான் நிறைய தோண்டினேன். சரி சரி பெரிய பொண்ணு கோவப்படாத, வேலையை பாரு வேலையை பாரு. நம்ம இவ்வளவு கலங்கையும் வியாப வச்சு திருச்செந்தூருக்கு எடுத்துட்டு போறோம், வியாபாரம் பண்றோம், லட்சு மூஞ்சில கரிய பூசுறோம். என்ன கையில என்ன இருக்குன்னு பார்த்தல, தூக்கி எரிஞ்சன்னு வையா, அவ்வளவுதான் பத்துக்க. கோவப்படாத பெரிய பொண்ணு, நீ தான் எனக்கு உதவி பண்றேன்னு சொல்லியிருக்கல. சரி சரி, ஏதோ நடக்கட்டும். சரி, நான் அந்த குழியை மூடிட்டு வரேன் இரு, இல்லைன்னா உன்னையும் சேர்த்து மூடிடுவேன். என்ன வாழ்க்கைடா நம்ம வாழ்க்கை, இப்படி போயிட்டு இருக்க.